நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கத்துக்கொள்ள போறோம் உங்க குரோடிமார்ட் கணக்கு இருந்தால் அதை எப்படி மூடலாம் என்று. இதை க்ளோஸ் செய்வது மிகவும் எளிதானது. முதலில் உங்கள் ஆப் அப்டேட் செய்யப்படவில்லை என்றால் பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரில் சென்று உங்கள் ஆப்பை அப்டேட் செய்யவும். அதுக்கப்புறம் இந்த ஆப்பை நீங்கள் ஓபன் செய்ய வேண்டும். இங்கிருந்து நீங்கள் லாகின் செய்ய வேண்டும். இப்போது நண்பர்களே, முதலில் மேல்புறம் நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் ஐகான் இருப்பதை பார்ப்பீர்கள். நாம் அதில் கிளிக் செய்ய வேண்டும். இங்கே உங்கள் கணக்கின் இருப்பு உள்ளது. மேலும் கீழே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ரிப்போர்ட்ஸ் என்ற ஒரு பிரிவு உள்ளது. நாம் ரிப்போர்ட்ஸ் மீது கிளிக் செய்வோம். இங்கே மேலே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்று எழுதப்பட்டுள்ளது. இரண்டாவது இடத்துல டாக்ஸ் என்று எழுதப்பட்டுள்ளது. மூன்றாவது இடத்துல ஹோல்டிங்ஸ் என்று எழுதப்பட்டுள்ளது. நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலில் உங்கள் ஸ்டாக்ஸ் P&L ஐ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பதிவிறக்கம் செய்ய வேண்டும். F&O வின் P&L ஐ பதிவிறக்கம் பண்ண வேண்டும். டிவிடெண்ட் ரிப்போர்ட்டையும் பதிவிறக்கம் செய்ய வேண்டும். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுகளில் டீல் செய்கிறீர்கள் என்றால் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டேட்மெண்ட்களையும் பதிவிறக்கம் செய்ய வேண்டும். இந்த விஷயங்களை நீங்கள் உங்கள் கணக்கை மூடுவதற்கு முன்பே செய்ய வேண்டும். ஏனெனில் கணக்கை மூடிய பிறகு இந்த விஷயங்களை செய்ய முடியாது. உங்கள் CA சார்ட்டர்டு அக்கவுண்டன்ட் உங்கள் ITR இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் பூர்த்தி செய்யும் போது அவர் உங்களிடம் உங்கள் ஸ்டேட்மெண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் மற்றும் அனைத்து விவரங்களையும் கேட்பார். அந்த நேரத்தில் உங்க கையில ஸ்டேட்மெண்ட் இல்லை என்றால் அதை எங்கிருந்து கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுப்பீர்கள்? கணக்கு மூடிய பிறகு நீங்கள் மீண்டும் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் செய்ய முடியாது. அதனால தான் உங்க பங்குகள், மியூச்சுவல் ஃபண்டுகள் மற்றும் ஹோல்டிங்ஸ் ஆகியவற்றின் ஸ்டேட்மெண்ட்களை முன்பே டவுன்லோட் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் தான் உங்கள் கணக்கை மூடுங்கள். இப்போ அதுக்காக முதல்ல நாம் இங்கிருந்து பின் செல்வோம். இங்கே உங்கள் குரோவ் கணக்கில் எவ்வளவு பணம் இருந்தாலும் அதை முதலில் விலக்கு எடுத்து சுழற்சி புள்ளியாக்க வேண்டும். அதற்கு பிறகு உங்கள் கையில் ஏதேனும் ஹோல்டிங்ஸ், நிலைகள் அல்லது திறந்துள்ள ஆர்டர்கள் இருந்தால் அவற்றை அனைத்தையும் மூட வேண்டும். உங்கள்கிட்ட எந்த ஒரு ஹோல்டிங்ஸும் ஸ்டாக்ஸில் அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடாது. இருந்தால் உங்கள் கணக்கு மூட முடியாது. நான் சொன்ன அனைத்து வழிமுறைகளையும் பின்பற்றிய பிறகு இங்கே நீங்கள் கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு செல்ல வேண்டும். இங்கே பாருங்கள், மை அக்கவுண்ட் என்று எழுதப்பட்டுள்ளது. நாம் இதை கிளிக் செய்வோம். மேலும் நண்பர்களே, தயவு செய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். இங்கே மேலே நீங்கள் பாருங்கள், KYC என்று எழுதப்பட்டுள்ளது. நமக்கு இந்த KYC ஐ கிளிக் செய்ய வேண்டும். மிகவும் மேலே how to close my Groww Demat account என்று எழுதப்பட்டுள்ளது. நாம் இதை கிளிக் செய்வோம். உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் நீங்கள் கமெண்டில் எனக்கு சொல்லலாம். நீங்க இதை ஹிந்தியில படிக்க விரும்பினா இங்கிருந்து ஹிந்தி தேர்வு செய்யலாம். நீங்கள் ஹிந்தியிலும் படிக்கலாம், ஆங்கிலத்திலும் படிக்கலாம். எல்லா வழிமுறைகளையும் சரியாக பின்பற்ற வேண்டும். வழிமுறைகளை சரியாக பின்பற்றிய பிறகு இங்கே நெக்ஸ்ட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இப்போது நீங்கள் பாருங்கள், இங்கே தெளிவாக எழுதப்பட்டுள்ளது, கணக்கு மூடப்பட்ட பிறகு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்கள், பங்குகள் மற்றும் F&Oவில் வர்த்தகம் செய்ய முடியாது, முதலீடு செய்யவும் முடியாது. ஆனால் உங்கள் UPI மற்றும் உங்கள் கடன்கள் இருந்தால் அவை முன்பு போலவே செயல்படும். எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் டிமார்ட் கணக்கு மட்டுமே மூடப்படும். குரோவின் மற்ற அம்சங்கள் முன்பு போலவே செயல்படும். இப்போது அதற்கு பிறகு நமக்கு இங்கே அக்செப்ட் அண்ட் கண்டினியூ என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இங்கே நண்பர்களே, தெளிவாக எழுதப்பட்டுள்ளது, நமது க்ரோ பைலன்ஸ் இன்னும் செட்டில் செய்யப்படவில்லை. அந்த க்ரோ பைலன்ஸ் இன்னும் இருக்கிறது. அதனால் முதலில் அதை பூஜ்யமாக்க வேண்டும். அதன் பிறகுதான் நாம் செயல்முறையை தொடர முடியும். இப்போது நண்பர்களே, நான் என் க்ரோ பைலன்ஸை பூஜ்யமாக்கி விட்டேன். இப்போது நான் மீண்டும் அக்செப்ட் அண்ட் கண்டினியூ என்பதை கிளிக் செய்வேன். ஆனால் இந்த முறையில் நமக்கு இடைமுகம் இப்படி காணப்படுகிறது. முதலில் உங்களிடம் கேட்கப்படுகிறது, நீங்கள் உங்கள் கணக்கை ஏன் மூட விரும்புகிறீர்கள் என்று. நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல காரணத்தை சொல்ல வேண்டும். நீங்கள் பெரிய இழப்புகளை சந்தித்தீர்களா, அல்லது உங்களிடம் வரம்பான நிதிகள் உள்ளனவா, அல்லது உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை இங்கே சொல்லலாம். நீங்கள் எந்த காரணமும் சொல்ல விரும்பவில்லை என்றால் நேரடியாக ஸ்கிப் செய்யவும் முடியும். காரணத்தை சொன்ன பிறகு கீழே I still want to close my account என்று எழுதப்பட்டிருக்கும். நாம் அதையே கிளிக் செய்ய வேண்டும். இப்போது இங்கே தெளிவாக எழுதப்பட்டுள்ளது, Are you sure you want to close your Demat and trading account என்று. உங்கள் கணக்கு ஒரு முறை மூடப்பட்டு விட்டால் அதன் பிறகு அந்த கணக்கை மீண்டும் செயல்படுத்த முடியாது. நீங்கள் மீண்டும் புதிய கணக்கு உருவாக்க விரும்பினால் 5 நாட்கள் கழித்து அதே பான் கார்டை பயன்படுத்தி புதிய கணக்கை உருவாக்கலாம். ஆனால் பழைய கணக்கை நீங்கள் மீண்டும் திறக்க முடியாது. நீங்கள் இன்னும் உங்கள் கணக்கை மூட விரும்பினால் இங்கிருந்து அதை ஸ்லைடு செய்ய வேண்டும். இப்போது நண்பர்களே, Groww குழுவின் சார்பில் உங்கள் மொபைல் எண்ணுக்கு அல்லது உங்கள் மின்னஞ்சல் முகவரிக்கு ஒரு லிங்க் வரும். அதை நீங்கள் கிளிக் செய்ய வேண்டும். அதற்காக நாம் இங்கே I understand என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இப்போது நண்பர்களே, 2வது நாளில் எனக்கு Groww நிறுவனத்திலிருந்து ஒரு மின்னஞ்சல் வந்துள்ளது. அதனால நான் அந்த மின்னஞ்சலை திறக்க போகிறேன். இந்த மின்னஞ்சலுக்குள்ள எனக்கு ஒரு லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த லிங்கை நான் கிளிக் செய்ய வேண்டும். ஆனால் அதுக்கு முன்பு நான் இந்த மின்னஞ்சலை முழுமையாக படிக்கணும். என்ன எழுதப்பட்டுள்ளது, என்ன எழுதப்படவில்லை என்று எல்லாமே தெளிவாக புரிந்த பிறகே அந்த லிங்கை கிளிக் செய்ய வேண்டும். மேலும் இந்த மின்னஞ்சல் உங்களுக்கு அதிகாரப்பூர்வ Groww குழுவிலிருந்தே வந்திருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். நண்பர்களே, நாம் அந்த லிங்கை கிளிக் செய்தவுடன் நம்மை இ-சைனிங் பக்கத்திற்கு மறுவழிமாற்றம் செய்கின்றனர். இங்கே நீங்கள் உங்கள் ஆதார் கார்டை பயன்படுத்தி இ-சைன் செய்ய வேண்டும். அப்போதுதான் உங்கள் கணக்கு மூடப்படும். அதற்காக கீழே உள்ள ப்ரோசீட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். உங்களுக்கு ஏதேனும் சிக்கல் இருந்தால் அதை நீங்கள் கருத்துக்களில் எனக்கு தெரிவிக்கலாம். இங்கே உங்கள் இ-சைன் பற்றிய முழுமையான விவரங்களை கொடுத்திருக்கிறார்கள். அதை நிதானமாக படிக்க வேண்டும். படித்த பிறகு நீங்கள் இ-சைன் செய்ய வேண்டும். அதற்காக கீழே உள்ள சைன் நவ் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். மேலும் நண்பர்களே, தயவு செய்து இந்த வீடியோவை லைக் செய்ய மறந்து விடாதீர்கள். இங்கே உங்கள் டிரான்சாக்ஷன் ஐடி இருக்கும். அதை நான் தனியுரிமை காரணமாக மறைத்துள்ளேன். தேதி மற்றும் நேரமும் இருக்கும். பல விவரங்கள் இருக்கும். அவற்றை நீங்கள் நிதானமாக படிக்கலாம். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை நிதானமாக படிச்சுட்டு இங்கே நீங்கள் ஒரு செக் மார்க் வைக்க வேண்டும். அதனால் நீங்கள் உங்கள் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை ஏற்க முடியும். இங்கே உங்கள் ஆதார் கார்டு எண்ணை முழுமையாக
எழுத வேண்டும். அதன் பிறகு நாம் சென்ட் ஓடிபி என்பதை கிளிக் செய்ய வேண்டும். உங்கள் ஆதார் கார்டுடன் இணைக்கப்பட்டுள்ள மொபைல் எண்